எல்லாம் நின்று பார்க்கிறார். கடகராசியில இருந்து பாருங்க, கடகராசியில இருந்து மீனத்தை பாக்குறாரோ. மீனம் 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மகரம், 5ஆம் பார்வை விருச்சிகம். ஓகே, இந்த 3 ராசிக்கு தான் நல்லது. 3 ராசிக்கு 99%. ஓ, நல்லது. மற்றவங்களுக்கு 75%. ஆனாலும் இப்ப நீங்க உதாரணமா சொல்லுங்க, நீங்க பரணி நட்சத்திரம் சொல்லுங்களேன். அது பரணி சுக்கிரன் நட்சத்திரம். அப்ப அவிட்டம் அவிட்டம் மகர ராசியானால் அதை விட யோகம் இல்ல. கும்பராசியானால் கும்பராசியானாலும் உங்களுடைய பார்வை இருக்குதானே. கும்பராசிக்கு 10ஆம் இடம் விருச்சிக ராசியை பார்க்கிறார் தானே. தொழில் வளம், தனவரவு. ஒரு வீடு வாங்க நினைச்சீங்கன்னா சில நேரம் பேங்க் லோன் ஃப்ரீயா தந்துடுவான். பிள்ளைகளுக்கு படிச்சு டாக்டரா இருந்தால் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் அந்த ரிவார்ட் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதுதான், அதாவது மரங்களிலே பூக்கள் எப்பவுமே பூக்கிறது இல்லை பாத்தீங்களா. சில பவளமல்லி மல்லிகை இது நித்தியம் பூக்கும். சில பூக்கள் இந்த 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற பூக்கள் இருக்கு. குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். இப்போ உங்க கையில கிடைக்கக்கூடிய குறிஞ்சி மலர். குறிஞ்சி எப்படி ஐயா வரும்? அது மலையில ஐயா வாரது. ஆமா, ஒரு ஆள் வருஷத்துக்கு இருக்குமாமா குறிஞ்ச செடியே. இந்த செம்பரத்தம்பூ செடி மாறி இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பூத்து இருக்கு. அதாவது திருவண்ணாமலையை சுற்றி கொஞ்சம், ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் நிறைய. ஆமா, அங்க மலை பிரதேசங்கள்ல அதாவது குறிஞ்சி மலர்ல குறிஞ்சி தேசங்கள் அந்த நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். குறிஞ்சி நிலம் சொல்றாங்க தானே, மலை சார்ந்த நிலமும் அதுல எல்லாம் இப்ப பூக்கிற காலம். ஓ, அது மாதிரிதான் இந்த சுக்கிர பகவானும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்திலே அந்த செல்வத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். நல்லது ஐயா, மிக்க நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். உங்களுடைய அமெரிக்கா நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளர வேணும். நீங்க அதுலயும் நிறைய ரிவார்ட் எல்லாம் வாங்க வேணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தர்ஜினி. சமூகன் வாங்க. இனியகளை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனியகளை உற்சாகமான வணக்கம் ஐயா. பாமுகத்தில் 600வது ஆன்மீக பால நிகழ்வுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய கேள்விகள். நன்றி ஐயா. நிறைய கேள்விகள் நானும் அறிஞ்சிருக்கிறேன், நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறேன், நிறைய பயன்பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. தொகுப்புடன் 600 வரையும் தொகுப்புடனையும் வாணிமோகன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நேரம் கூறியபடி, சர்மாண்ணாவை மறக்கையில சர்மாண்ணாக்கும் வாழ்த்துக்கள் கூறியபடியே மிக சிறப்பையா. அதை தொடர்ச்சியா கொண்டு வர்றீங்க. 600 என்பது பெரிய எண்ணிக்கை. அதுல எனக்கு வாழ்த்து கிடைத்தது உண்மையும் மிக சந்தோஷம். அதையும் பெருமைப்படுகிறேன். இன்று மையா ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கிறேன். கேள்வி என்னவென்று சொன்னால், கோவிலையா பஞ்சாராத்தி காட்டுவோம் சுவாமிக்கு. காட்டின கையோட நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கும்பிட கொடுப்போம் தானே. தொட்டு கும்பிட கொடுப்போம். ஐயா கொடுப்பார். அந்த நேரம் சில பேர் காசும் கொடுப்பினோம். அதுல காசை அந்த பஞ்சாராத்தில வைப்பினோம், சில பேர் வைக்க மாட்டினோம். அதே ஐயா அதை தொட்டு கும்பிட கொடுக்குறது, அதனால கிடைக்கிற பலன் என்ன, அதோட உண்மையான அந்த கருத்து என்னன்னு அறியணும்னு அவலை. பஞ்சாராத்தி சொல்வது 5 முகம் கொண்டது. சில இடங்களிலே 7 முகம் உள்ளதும் இருக்கு. சில இடங்களிலே 9 முகம் பஞ்சாராத்தி சொன்னவிட கூடவே அவங்க செய்து கற்பூரம் காட்டி நாதவிந்து கலாதி நமோனமா ஜோதி மங்களமா இருக்கு சுவாமிக்கு காட்டும் போது. சாமிக்கு நீராஞ்சலம் காட்டும் போது சொல்லுவார், ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாயிரே சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தவன் சுவாமிக்கு காட்டி அதை கொண்டு உங்களுக்கு காட்டும் போது அது இறைவனுடைய பாத கமலமாக இருக்கும். அந்த சோதி அதை நீங்க தொட்டு கண்ணுல ஒத்தி கொள்றீங்க. இறைவனுடைய பாத மூலஸ்தானம் நீங்க போய் தொட்டு கும்பிட முடியாது தானேமா. பஞ்ச அவருடைய காலில் உள்ள 5 விரல்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அந்த பஞ்சாராத்தி சாமியுடைய பாத கமலம்.
சரி. அதை தொட்டு கும்பிட்டு முடிந்தவர்கள் சில பேர் அதில் என்ற காசை போடுவார்கள். அதுவும் சில இடங்கள்ல கோவில் குருக்களுக்கு போய் சேரும். சில இடங்களிலே அது கோயில் உண்டியில அள்ளி போட்டுருவாங்க. அதை பத்தி நாம எங்க போகுதுன்னு பார்க்க தேவையில்லை. நம்முடைய கடன் இதனுடைய பாதத்திலே அந்த உங்களுடைய அந்த சொன்ன புஷ்பத்தை வைக்க வேண்டிய கடமையாக விரும்பினால் செய்யுங்கோ. அல்லாட்டி நீங்க தொட்டு கும்பிட்டாலே போதும். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி வணிகா உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வேலை சென்று வந்து தகவல் தந்ததுக்கு நன்றி. போயிட்டு ஓடி வாங்கோ. அருநூறை தட்டி கொடுத்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் எடுத்தவங்களுக்கும் மிக்க நன்றி. ரஜினி உங்கள் காதில் விழுந்திருக்கின்றது 600. சரி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வாணியின் ஆன்மீக பாலம் 600வது சிறப்பான வாரமாக இருக்கிறது. வாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அன்னைக்கு ஒரு ஆள் கேட்டார், இந்த கேதார கௌரி விரதம் இருந்தால் ஐயா தினமும் நாங்கள் கோயிலுக்கு போய் கையில பூ எடுத்து அம்பாளுடைய பாட்டு பாடி சுவாமிக்கு நீர் கையில தண்ணி விடுவாங்க தானே, அதை அந்த கும்பத்திலே சமர்ப்பிக்க வேண்டுமா? நான் சொன்னேன், உங்களுடைய கடமை அது, நீங்க செய்ய வேண்டிய கடமை. அதுலதானே அந்த ஒவ்வொரு முடிச்சு ஒவ்வொரு நாளையும் போடுவாங்க, தெரியும் தானேமா? ஒவ்வொரு நாள் விரதம் இருக்கும் போதும் ஒவ்வொரு கிரந்தி சொல்றது. இந்த ஒரு முடிச்சுக்குரிய காரணம். ஓகே, அது கிரந்தி. அப்ப முதல் நாள் ஆரம்பிச்சு ஒரு முடிச்சு, 2ஆம் நாள் 2ஆம் முடிச்சு, கடைசி நாள் விஜயதசமி அன்னைக்கு கடைசி முடிச்சு, அதை வச்சு கிரந்தி பூஜை பண்ணி 21 பாக்கு 21 வெத்தலை இதெல்லாம் வச்சு நீங்கள் எல்லாம் செய்த பிறகு அதுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணி தருவார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு கணவன் பக்கத்திலே இருந்தால் அவர் கையாலே கட்டிக்கொள்வது 100க்கு 100 உத்தமம். இல்லாவிட்டால் ஐயாவை கொண்டே நீங்கள் கட்டிவிட சொல்லலாம். அதனால குற்றம் இல்லை. என்னதான் இருந்தாலும் விரதத்துடைய பலன் உங்களுக்கு அந்த கேதார கௌரி எதுக்காக கும்பிடுறோம்? பெண்களுடைய வாழ்க்கையிலே கணவன் சுகமாக இருக்க வேணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா. செல்வம் அடைந்தால் பிள்ளை செல்வங்கள் வரும், அதுகளும் சந்தோஷமாக இருக்க வேணும். படிச்சு அதுகளும் அந்தந்த கணிதம் வானசாஸ்திரத்துல டாக்டராவோ இன்ஜினியராவோ சார்ட்டர் அக்கௌண்டனாவோ பெற்று நல்ல இடத்துல பதவியும் வகித்து கொண்டு அவன் அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது வேற கெட்ட வழியில போய் சேராமல் நல்ல வழியிலேயே இருந்து தாய் தகப்பனுக்கு நல்ல பேரை நல்லா வாங்கி கொடுத்து, என்கிட்ட நாங்கள் இந்த குழந்தைகளை கொண்டு சொல்லக்கூடாதுன்னு கேட்டா இந்த அவங்க சேர ஃப்ரெண்ட்ஸே சில நேரம் அவங்கள கெடுக்க பார்ப்பாங்க. அப்ப நாங்கள் இந்த மாதிரி பூஜைகள் விரதங்களை இருக்கும்போது அவங்க அந்த துஷ்ட பிள்ளைகளோட விட்டு விலகி நிற்பார்கள். விலகி அப்புறம் அப்பா அம்மா சொல்படி சொன்ன சரிதான், அந்த புள்ள சரியில்லை அப்படி இப்படி அதிலே அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா நான் இனி அந்த அவளோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுகள் திருந்தி வாழக்கூடிய நல்ல புத்தியையும் குறிப்பிட்ட காலத்துல அதுகளுக்கு வேண்டிய விவாகத்தையும் செய்து அந்த பேரம்பேத்திய பார்க்கக்கூடிய நல்ல அம்சத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த கேதார கௌரி விரதம். நன்றி. சரி, வணக்கம். ஆனால் நீங்கள் அதில் செலவழிப்பதோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கோவில்ல கொடுத்தாலும் சரி, நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு 50 பவுனுக்குள்ளதான் உங்களுக்கு செலவு வரும். ஆனால் அது 50,000 50 மில்லியன் டாலருக்கு உங்க வாழ்நாள் பூராவும் வேலை செய்யும். இதே நேரம் ஐயா போன கிழமை கந்தசட்டி விரதம் என்ன இது சூரன் போர் பக்கத்து கோயில் தான் பார்த்துருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்து மகாலட்சுமி கோயிலில் நல்லா சிறப்பாக இருந்தது. அதுவும் அதே நேரம் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை இதில் பார்த்தேன் ஐயா முகநூலில். இப்போ வளமையாக சூரன் அல்லது மாறி மாறி அப்புறம் முருகன் அப்படி மாறி மாறி தானே செய்கிறது. இது ஒருவர் தானே முருகனாக வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியல,
அவர் முருகனாக வந்து அங்கு போராடியது ஐயா, அது எந்த விதத்தில் சரி வரும்? அது பார்த்திருந்தோம், இது ஒரு விளையாட்டா பட்டது பல பக்கமாக. செய்யாததை செய்ய கெடும், சரிங்களா? கொண்டு சில இடங்கள்ல வாங்க வான புருஷு இருக்கு பாத்தீங்களா, வான புருஷ், அத கூட சூரியன் கையில வச்சு முருகண்ட மேல ஏவர மாதிரி காட்டியிருந்தார். அதுதான் ஏன் அப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தால் இந்த சூரனுக்கும் முருகனுக்கும் பின்னால ஒரு வான புருஷ விடுறாங்க. இதெல்லாம் சுவாமிக்கு தொடாம செய்யக்கூடிய இதா இருக்கணும். அதாவது நாங்கள் இப்ப சொல்ல போனாலமா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இதெல்லாம் இந்த கோவில் அறிவில்லாதவர்கள், சமயத்தை பற்றி தெரியாதவர்கள், சமயத்தை படித்து தங்களை யாரும் கேட்க மாட்டார்கள், தாங்கள் செய்வது சரி என்று நினைச்சு கொண்டு அந்த மயில ஏறி உட்கார்ந்தது குற்றம். அதுதான் ஐயா, அது ஏன் அப்படி? அது வந்து மயில் வந்து முருகனுக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை ஒரு கார்த்திகைக்கும் உற்சவத்திலே முருகனை மயில வச்சு ஏற்றி அலங்காரம் பண்றா, அது முருகனுடைய வாகனம். இப்ப ஒரு வேணா ஒரு எருமை மேல வந்திருந்தால் நான் ஒன்றும் பேச மாட்டேன். அதுதானா? அப்ப இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாப்படுது ஐயா. இந்து மதத்தை சில பேர் சீரழிக்க வேண்டும் என்று அடுத்தவன் குற்றம் சொல்லக்கூடிய முறையில நடக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். இனிமேல் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் என்று அவங்கள கையெழுத்து. இல்லையா, இனித்தான் வரப்போகுது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது. இந்த அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள். ஆனால் இவர் வந்து குறுக்கலையானா சொல்லியிருந்தார்கள், அவர் தான் முருகநாதர் இருந்து செய்தன்ட்டு சொல்லி, அது அவருக்கே. அப்ப அவருக்கு யாரை புத்தி சொல்றது ஐயா? அவரை பத்தி பின்னுக்கு நான் பார்த்தேன். அவர் ஒரு குலப்படிக்காரரா, பல வருஷங்கள் உள்ளுக்கு போய் இருந்தவரா. இப்படியான ஒரு ஆளைத்தான் அவங்க செலக்ட் பண்ணி அப்ப சூரனா தமிச்சிருக்கணுமே தவிர அவர் இந்த முருகனா. அவர் வந்து சூரண்ட அண்ணன் இல்ல, நான முருகனைத்தான் இருந்தார், அதுல இருந்தாராம், நான் பார்க்கல. இருந்தார். அப்போ சொன்னவர்கள் சொன்னார், என்ன பிரச்சனை கேட்டாரு. இப்பவும் நிறைய அன்பர்கள் அந்த படங்களை போட்டு தங்களோட இதுகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி வருங்காலங்களை ஏன் இப்ப நாங்களே இப்ப பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் அறிய வேணும்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். பிள்ளைய மாறி காட்டுறோம். இப்ப நீங்களும் உட்காருங்களா முருகன் வேஷம் போட்டான்னு சொல்லி. ஆலயம் என்பது தர்மம், தர்மத்திலே உள்ள இடம். அதுல அதர்மங்கள் செய்ய இடம் கொடுக்க கூடாது இல்லையா? இப்ப கோயில்ல அன்னதானம் கொடுக்கறதுண்டா எல்லாருக்கும் தான் உறுத்து இருக்கு. என்ன அன்னதானம் நீ கொடுக்குறாய் கொடு, ஆனா அன்னதானம் வாங்க வந்தவங்களை அடிக்கவோ தள்ளி விடவோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்படியாக சின்ன சின்ன பிள்ளையாக ஆரம்பிச்சு கடைசியா பெரிய பிள்ளையா போய் நீக்கிது. அது அந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் சிந்திக்கிறேன், தேவிக்கிறேன், புத்தி கிளேசம் இல்லாமல் அதை நடவர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். உங்களுடைய 600வது ஆன்மீக பால நிறைவுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், மகிழ்வான நிறைவான வாழ்த்துக்கள். இறைவனின் ஆசீர் இன்றும் மென்மேலும் உங்களில் தங்கி இந்த இறைவனி உங்களுக்கு சிறக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்தி, உங்களால் நாங்களும் பயன்பெறுகிறோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மிகவும் நன்றி ஐயா. உங்களுக்கு காலையில வந்து ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. யாம் பெற்ற இன்பம் பெருக. நாங்கள் கற்றது கையளவு, கலாதது உலகளவு. இப்போ நானும் விடிய ராத்திரி புஸ்தகங்களும் கம்பராமாயணத்துல உள்ள வேர்ட்ஸுகளுடைய அர்த்தங்களும் மகாபாரதங்களும் திருக்குறளையுமே இப்ப பாருங்க, அன்னைக்கு கூட ஒரு இடத்துல ஒரு புஸ்தகம் பார்த்தேன், கற்க கசட கட்டளை கட்டபின் நிற்க. அதுக்குள்ளேயே பல தடவை நாங்க படிக்கும் போது எங்களுக்கு தலைக்குள்ள உருவுது. நல்ல சிந்தனைகள். இந்த ஆன்மீக பாலத்தை அன்பாகவும் பண்பாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டு உங்களுக்கு எங்களால் இயன்ற
இன்றைய 600ஆம் நாள்ல உங்களுக்கு ஸ்வீட்டை தாரேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி நாங்கள் ஐயா, சாப்பிட்டுட்டோம், நன்றி. மற்றவர்கள் எடுங்கோ. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைய தேவை ஐயா. நன்றி அம்மா, நன்றி. நன்றி நன்றி. நன்றி. இல்லையா இப்ப நான் பெற்ற இன்பம் பெருகன்னா பெரிய 300 பார்த்தேன், பெரிய புலவர்கள், பெரிய என்ன பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் எழுதியிருந்ததை பார்த்திருந்தேன் நான். ஆனால் போன கிழமை நீங்க அந்த பெருகன்னு சொன்னது உண்மையில, பிறகு நான் எல்லாருக்கும் சொன்னேன் ஐயா சொன்னதாக. உண்மையில இவ்வளவு காலம் அந்த அப்ப பிள்ளைகளுக்கும் அதைத்தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப பெருகன்றது நீங்க சொன்ன அப்புறம் யோசிச்சேன், அதுதான் உண்மை. அதென்ன பெருக வரும், பெருகதான் ஐயா பெருக. பிள்ளை பிறந்தது. அம்மாவுக்கு நேற்று குழந்தை பிறந்தது என்பது ஒரு சப்தம். யான் பெற்ற இன்பம் இப்ப எனக்கு 50,000 ரூபாய் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஒரு 25,000 கிடைக்கட்டுமே. அப்ப பெருக வையகம். அப்ப அந்த பாசம், ஆசா பாசம், அந்த ஆசா பாசம் வரும்போதுமா பொறாமை வராது. என்ன மாதிரி எல்லாரும் இருக்க வேணும், நல்ல பேரா இருக்கணும், படிக்க வேணும். அன்னைக்கு கூட ஒரு அம்மாவும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் எங்களை வச்சுக்கொண்டு 1.5 மணித்தியாலம் இந்த ஜாதகத்தை அலசி இந்த ஜாதகத்தில் உள்ள குற்றம் எப்படி வந்தது என்பதற்காக எங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தையும் பார்த்து அதுல எப்படி எங்களுக்கு அந்த சங்கிலி தொடர்பு வந்தது, பிதுதோஷம் வந்தது என்பதை எங்களுக்கு காணித்து கொடுத்து சொன்னீங்க. நீங்கள் கேட்டீங்கள், உங்க குடும்பத்துக்குள்ள யாராவது தற்கொலையோ பஸ்ஸிலேயோ தண்ணியிலையோ அடிபட்டாங்களான்னு கேட்டீங்க. அப்ப நாங்கள் ஆமா என்று சொல்ற நேரம் நீங்கள் எங்களுக்கு ஆதாரம் காட்டினீங்கள், இன்னாருடைய ஜாதகத்தினாலே அது நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கள், நாங்கள் செய்தோம். இப்ப எங்களோட மகள் 3-4 மாசமா கர்ப்பம் தரிச்சிருக்கிறாள், 5 வருஷத்துக்கு பிறகு. அதாவது நாங்கள் அங்க இங்க தேடி நல்ல மருந்தாக தருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சர்மா ஐயாவை இந்த 600வது நிகழ்ச்சியில அன்பாக கூப்பிட்டு வருத்தி கொள்ளும். வாங்க விட்டாடுங்க அண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். சந்தோஷம். கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருந்தது. என்ன செலிப்ரேஷன் ஐயா? இன்றைக்கு 600 அப்படியே பாருங்க, சர்மானாக்கு தெரியாது என்ன விசேஷம். இல்ல அந்த பொண்ணோட கரைச்சி ஐயா அந்த காட்டுங்க, பத்திரிகையும் கொடுங்க எல்லாருக்கும். ஐயா பத்திரிகை வச்சு இப்போ ஸ்வீட் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் காலையில அங்க பாருங்க. 600 வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாம் உங்களுடைய பணிதான் ஐயா. நீங்கள் இப்ப இல்ல கொஞ்சம் கண்டு வெளிநாட்டுக்கு போயிருந்த அமெரிக்கால கூட ஸ்கைப்ல ஐயா கேரளால இருந்து ஜானையெல்லாம் காட்டியிருந்தார். எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் செய்தது நீங்க எல்லாம் ஐயா முதல் ஆள். இதுல உங்களுக்கு தான் ஐயா எங்க எல்லோருடைய நமஸ்காரம். நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சர்மானா. வணக்கம் மாணி. வணக்கம் 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 ஐயா. உங்களது ஆன்மீக பாலம் 600ஆவதுக்கு மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று 100ஆவதுக்கு பேப்பர்ல மட்டையில நீங்கள் 100 அடிச்சு வந்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது அதற்கு இடையில் 600ஆவதை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு ஐயா. உங்களால நாங்களும் பல தெரியாததெல்லாம் அறிந்து கொண்டோம். இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருந்து இன்னும் எங்களுக்கு வார வாரம் உங்களால முடிந்த அளவு சொல்லுங்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலா ஆனந்தன். வணக்கம் ஐயா. வணக்கம். 600ஆவது வாரத்துக்கு மிக்க நன்றி. நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அது தேவையா இருந்தால் கேள்விகளை கேட்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அவ்வளோ பேசுறேன். நான் 600 எனக்கு தெரியல இணையக்கல. உங்களோட நிகழ்ச்சி 600ஆவதை தொட்டதற்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. தொடருங்கள். அருமையான பணி, உங்களோட பணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி.